بسم الله الرحمن الرحيم ختم الله على قلوبهم وعلى سمعهم அவர்களுடைய இதயத்தின் மீதும் அவர்களுடைய செவி புலனின் மீதும் அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டான். வஅலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கிறது. வலஹும் அஸாபுன் அதீம் மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த ஆயத்தை பற்றி வியாழக்கிழமை உங்களுக்கு முன்னால் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது. இன்றைக்கி ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும். ஹஜரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஹதீஸ் ஒன்றிலே இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உள்ளத்தின் மீது ஃபித்னாக்கள் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், எப்படியாக கோணியினுடைய ஒரு நூலை பிடிச்சி இழுத்த உடனே கோணியினுடைய நூட்கள் அப்படியே அவிழ்ந்து கொண்டே போவது போல உள்ளத்திலே ஒரு கெட்ட விஷயம் உள்ளே நுழைந்து விட்டால் உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுந்து விடுகிறது. உள்ளத்திலே அந்த குழப்பம் அது செல்லவில்லை அப்படின்னு சொன்னால் உள்ளத்திலே வெள்ளை புள்ளி அது விழுந்து விடுகிறது. நொக்தா வெள்ளை புள்ளி அது விழுந்து விடுகிறது. பிறகு அந்த வெண்மை அது உள்ளத்துக்குள்ளாரே அது அப்படியே பரவிக்கொண்டே சென்று உள்ளம் பிரகாசமானதாக ஆகிவிடுகிறது. அதிலே பிறகு ஃபித்னாக்கள் நுழைவது இல்லை, ஃபித்னாக்கள் எந்த நஷ்டத்தையும் உருவாக்குவது இல்லை. ஆனால் உள்ளத்திலே கரும்புள்ளி விழுந்து விட்டால் அது அப்படியே பரவிக்கொண்டே சென்று மொத்த இதயமும் மொத்த உள்ளமும் அது கருப்பாக ஆகிவிடுகிறது. அது கவுத்தி போட்ட சட்டி மாதிரி தான். அதில் நல்ல விஷயங்களும் போகாது, நல்ல விஷயங்கள் உள்ளத்துக்குள்ளார இறங்காது. தீய விஷயங்கள் அது தீய விஷயங்களாகவே அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைக்கு ஆகிடும். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, மூமின் எப்பொழுது ஒரு பாவம் செய்வானோ அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி அது விழுந்து விடுகிறது. அவன் அந்த பாவத்தை செய்யவில்லை, தௌபா செய்தான், பாவத்திலே இருந்து நீங்கி கொண்டான் அப்படின்னு சொன்னால் அந்த கரும்புள்ளி அது அவனை விட்டு போய்விடுகிறது. அவனுடைய உள்ளம் அது பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அவன் பாவத்தை செய்துவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே அந்த கரும்புள்ளி விழுந்து அது அப்படியே பரவிக்கொண்டே சொல்லுகிறது. எதுவரையிலும் என்றால் உள்ளமே அப்படியே அது கருப்பாக மாறிவிடுகிறது. இதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே ரான் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா கூறுவான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் அவர்களுடைய இதயங்களின் மீது துருபிடித்து விட்டது. அவர்களுடைய தீய அமல்களின் காரணத்தினால், அவர்களுடைய தீய செயல்களின் காரணத்தினால் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசிட்டார். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று கூறுகிறார்கள். அப்போ தெரிய வருவது என்ன அப்படின்னு சொன்னால், பாவங்கள் அதிகமாக உள்ளத்திலே திரை விழுந்து விடுகின்றது. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இதயத்திலே அல்லாஹ் முத்திரை வைத்து விடுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் ஹதம் என்ற வார்த்தையை கொண்டும் தபா என்ற வார்த்தையை கொண்டும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பிறகு அந்த உள்ளத்துக்குள்ளார ஈமானும் வருவது இல்லை, அந்த உள்ளத்திலே இருந்து குஃபுரும் போவது கிடையாது. எந்த வழியுமே கிடையாது. நோ வே. துருப்பிடிச்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த வண்டிகளில் நட்டு இருக்குது பாருங்கள், அது சமயத்தில் துருப்பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஸ்பேனரை போட்டு திருப்பினாலும் அதை கலட்ட முடியாது. அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு திருப்பினாலும் அப்பையும் கலட்ட முடியாது. சமயத்தில் என்ன செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னால் அறுத்து தான் அதை எடுத்தாகணும். வேறு வழியே கிடையாது. துரு பிடிச்சிச்சுன்னா அந்த துருவுடைய வேலை அது அந்த மாதிரி செய்யும். அதே தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்து விட்டான்.
ஹதம் அல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் அதைத்தான் சொல்ல வருகிறான். ஒரு உதாரணம், அதாவது நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய உதாரணம். ஒரு பொருளினுடைய வாய் மூடப்பட்டு அதிலே முத்திரை வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால், எதுவரையிலும் அந்த முத்திரை நகற்றப்படாதோ, அந்த முத்திரை இல்லாமல் போகாதோ, அதுவரையிலும் எந்த பொருளும் அந்த பொருளுக்குள்ளார போக முடியாது, உள்ளே இருக்கிற எந்த ஒரு பொருளும் வெளியில் வர முடியாது. கோர்ட்டில் இருந்து சில இடங்களில் சில வீடுகளில் சீல் வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி சீல் வச்சுட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறமேல அடுத்து கோர்ட்டுடைய ஆர்டரோடு திறந்தாதானே உண்டே தவிர யாரும் போய் அவங்களா திறந்துட முடியாது. நம்ம பார்க்குறோமா இல்லையா? சேம் ஐசாஹி ஹே, இதே மாதிரி தான் எந்த குஃபார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் காதுகள் எல்லாம் அல்லாஹ்வால் முத்திரை அடிக்கப்பட்டு விட்டதோ, அந்த முத்திரை நகராத வரையிலும், அது இல்லாமல் போகாத வரையிலும் ஹிதாயத் என்பது அவர்களுக்கு கிடைக்காது. குஃப்ரில் தான் அவர்கள் கிடப்பார்கள். சமைஹிம் அப்படிங்கிற வார்த்தையில் வகஃப் செய்யணும், நிப்பாட்டணும். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், சம்இஹிம்ல நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் ஏன்னா சம்இஹிம்ல அந்த வாசகம் முடியும். அப்புறம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அது தனி ஒரு ஜும்லா, அதை தனியாக படிக்கணும். இந்த ஹதம் தபாங்கிற வார்த்தை இருக்கிறது, இது இதயத்துக்கும் காதுக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிஷாவாங்கிற வார்த்தை அது கண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணிலே திரை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், இன்னும் நிறைய சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். குர்ஆனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வசனங்கள் உதாரணத்திற்கு இருக்கிறது. ஃபையஷல்லாஹு யஹ்திம் அலா கல்பி, இதயத்தை பற்றி அல்லாஹ் பேசினான், அங்கே ஹதம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினான். வ ஹதம அலா சமீஹி வ கல்பிஹி, அங்கேயும் காதை பற்றியும் இதயத்தை பற்றியும் பேசும்போது ஹதம் என்ற வார்த்தை. வஜஅல அலா பஸரிஹி கிஷாவா, கண்ணை பற்றி பேசும்போது அங்கே கிஷாவா என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருக்கிறான். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், கிஷாவத்துன்னு படிக்காமல் கிஷாவத்தன் அப்படின்னு படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்கக்கிட்ட ஜாலங்கிற அந்த வார்த்தை அது முகத்தராக இருக்கலாம், நசப் மஹல், ஸோ ஹூர்மெயின் என்ற வார்த்தையை போல. ஸோ இதெல்லாம் கிராமர் சம்பந்தப்பட்ட விஷயம் உலமாக்களுக்கு விளங்கும். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 வசனங்கள் அது மூமின்களுடைய தன்மையை பற்றி பேசப்பட்டது. பிறகு 2 வசனங்கள் அது குஃபார்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டினான். இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா வ லஹும் அதாபுன் அதீம். இந்த 2 ஆயத்து காஃபிர்களை பற்றி, குஃபார்களை பற்றி பேசப்பட்டது. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றானே, அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பற்றி அடுத்து அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறான். இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, ஈமான்தாரிகளாக தன்னை காட்டிக்கொள்வார்கள், ஆனால் அசல்ல பார்த்தா அவர்கள் காஃபிர்கள் தான். அவங்க தன்னுடைய குஃப்ருத்தனத்தை மறைத்து கொண்டு வெளிப்படையில் பார்த்தால் பாயிங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் பாயிங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பிரிவு காட்டிக்கிட்டு திரிவாங்க. அதனால் அவர்களினுடைய அடையாளங்கள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லா தெளிவாக அல்லாஹ் தஆலா பேசுவான். அந்த முனாஃபிக்குகளை பற்றி தான் சூரத்துல் பராத்திலே அல்லாஹ் பேசினான், சூரத்துல் நூரிலே கூட அல்லாஹ் பேசினான், இன்னும் பல சூறாக்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசினான். ஏன் முனாஃபிக்குகளை பற்றி இவ்வளவு தெளிவாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், மோமின்களே, முஸ்லிம்களே, முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் உங்களிடத்திலே வந்துவிட வேண்டாம், அந்த தன்மைகளை விட்டு நீங்கள் தூரமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவதற்காக அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை அல்லாஹ் பேசி காட்டுவான். அடுத்து அல்லாஹ் அந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
ومن الناس من يقول آمنا بالله وبالآخرة وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. இதெல்லாம் முனாஃபிக்குகளை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக